ஈரோட்டில் சொத்து பிரச்சனை காரணமாக தாயை கத்தியால் அடித்து கொலை செய்து தப்பியோடிய மகனை போலீசார் தேடி வருகின்றனர். கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் சக்தி வழங்கலாம், கேட்கலாம். சக்தி, விரிவான விவரங்கள். வணக்கம் ஷாம். ஈரோட்டில் குடும்ப பிரச்சனையின் காரணமாக முன்னாள் ஊராட்சி மன்ற பெண் தலைவரை சொத்து பிரச்சனையின் காரணமாக அவரது இரண்டாவது மகன் சுத்தியால் தாக்கி கொடூரமாக கொலை செய்துவிட்டு தப்பி ஓடிய சம்பவம் ஈரோட்டையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஈரோடு மாவட்டம் அட்டவணை அனுமன் பண்ணையில் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவராக பதவி வகித்து வந்தவர் தனபாக்கியம். இவரது கணவர் கிருஷ்ணமூர்த்தி காங்கிரஸ் கட்சியில் நிர்வாகியாக உள்ளார். இந்த நிலையில் முகாசி அனுமன் பள்ளியில் குடியிருந்து வரும் முன்னாள் ஊராட்சி மன்ற தனபாக்கியத்தை அவரது இரண்டாவது மகன் சந்தோஷ்குமார் நேற்று இரவு மதுபோதையில் அங்கு வந்து சொத்து பிரச்சனையின் காரணமாக தாயுடன் தகராறு செய்துள்ளார். இந்த தகராறு ஒரு நிலையில் முற்றி ஆவேசமடைந்த சந்தோஷ் தனது தாய் தனபாக்கியத்தை குச்சியலால் தாக்கி கொடூரமாக கொலை செய்துவிட்டு அங்கிருந்து தப்பி ஓடியுள்ளார். இது குறித்து வெள்ளூர் போலீசாருக்கு தகவல் கொடுக்கப்பட்டு தகவல் அறிந்து வந்த போலீசாரும் வீட்டில் சடலமாக கிடந்த தனபாக்கியத்தை ஈரோடு பெருந்துறை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து சம்பவத்தை குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணையை மேற்கொண்டு வரும் வகையில் தப்பியோடிய இரண்டாவது மகன் சந்தோஷை போலீசாரும் தீவிரமாக தேடி வருகின்றனர். சொத்து பிரச்சனையின் காரணமாக இரண்டாவது மகன் தன் தாயை குத்தியால் தாக்கி கொடூரமாக கொலை செய்துவிட்டு தப்பியோடிய சம்பவம் ஈரோட்டையே பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஷாம், தற்போதைய விவரங்களுக்கு நன்றி சக்தி.